நான் ஆக்சுவலி இது உண்மையாக சொல்லணும்னா எல்லாருக்கான படம் தான், எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை இது முன்வைக்குது. ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, சிட்டியில் இருக்கிற ப்ளஸ் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன யோசிச்சுட்ருக்கோம், நம்ம எல்லாம் முன்னேறிட்டோம், பயங்கரமாக இதாகிட்டோம், இப்போ அந்த இதெல்லாம் இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கும். ஆனால் இல்லை, இன்னும் கிராமங்களில் கொஞ்சம் அவங்க பின்தங்கி இருக்காங்க, அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ்லாம் இன்னும் அவங்க மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறதே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் பார்க்க வேண்டிய விஷயம் அது. கண்டிப்பாண்ணா. ஏன்னா இப்போ யோசிச்சிருந்தா அவர் இந்த படத்தை ஈஸியாக கமர்ஷியலாக மாற்றிருக்கலாம். ஒரு சூர்யாவோட ஒரு பெரிய ஸ்டார் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஆனாபென்னை விட ஒரு பயங்கரமான முன்னணி நடிகை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஒரு பாட்டு போட்டிருக்கலாம், யுவன் சங்கர் ராஜாவோ இல்லை இளையராஜாவே கூட பாட்டுலாம் ஒரு கம்போஸ் பண்ண கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் எதுவுமே வேண்டாம், எனக்கு இது அதுதான் எனக்கு இந்த படத்தோட பெரிய அட்வான்டேஜ்னு தோணுது. ஏன்னா இப்போ அவங்க நினச்சிருந்தா வேறு ஆக்டர்ஸ்லாம் போயிருந்தால் நம்ம இது சாதாரண படம் மாதிரி தான் பார்ப்போம். ஆனால் இப்போ அவங்கள மாதிரி நடிகர்கள் அந்த இவங்க வந்ததால் ஏதோ நம்மளே நேரில் நின்று அந்த ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் அந்த படம் கொடுத்துச்சு. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூரியும் சரி ஆனாபென்னும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. டைலாக்ஸ் ரொம்ப கம்மி 2 பேருக்குமே. ஆனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி அவங்களோட அந்த ஆட்டிடியூட்லேயும் சரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், சின்ன சின்ன இடத்துல ஹியூமர் வச்சிருக்காங்க. ஆனால் எதுவுமே ஃபோர்ஸ்டாக இல்லை, அது நேச்சுரலாக வருது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, அது நேச்சுரலாக வரதுனால நமக்கு பயங்கரமாக இது வருது, சிரிப்பு வருது அந்த டைமில். அது நம்ம தானா, நம்ம மக்கள் கையில் தான் அது இருக்குது. நம்ம என்ன முடிவு எடுக்கிறோங்கிறது தான். அவங்க அந்த படத்தில் சொன்ன மாதிரி முடிவு உங்கள் கையில்ன்ற மாதிரி நம்ம கையில் தான் முடிவு இருக்குது. நமக்கு எது நல்லதுன்னு நம்ம எது நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப இயற்கையாக அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சும்மா உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக தேவையில்லை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. போர்லாம் அடிக்கலை. அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம சுற்றி பார்க்குறோம், அந்த இடம் எப்படி இருக்குங்கிறது ஒரு பதிவு செய்கிறாங்க, எல்லாரும் எப்படி பேசிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது, எங்கேயுமே போர்லாம் அடிக்கலை. அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை, எங்களுக்கு அப்படி தெரியவே இல்லை. எந்த ஒரு நாய்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. மேபி லைவ் ஆடியோ எடுத்ததுனால நல்லாவே அவங்க அப்படியே பேசுகிற மாதிரியே இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. ஒரே ஒரு டைலாக் பேசுகிறாங்க, அந்த டைலாக் தான் எல்லாம் படத்தில். ஆனால் அந்த ஹீரோயினோட கேரக்டர் எப்படின்ட்டு அவங்க பேசாமலே நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக கன்வே ஆகுது. அது ரொம்ப ஒரே ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க படம் ஃபுல்லாக, அது ரொம்ப கிளியராக எடுத்திருக்காங்க. படம் பிடிச்சிருக்கு, செமையாக இருக்குது. ஆமாம், அது மெதுவாக அமைதியாக போகுது. மலையாள படம் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. முதல் முறையாக ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிதானமாக போச்சு படம். அது முடிவு நம்மக்கிட்டே சொல்லிட்டாங்க. அதனால் ஆனால் அந்த சூரி பார்க்குற விதம் அவருக்கே அது பிடிக்கல, அந்த பூசாரி பண்ணுறது பிடிக்கலன்ற மாதிரி தோணுச்சு. அது அவர் நம்ம கையில் முடிவு ஒப்படைச்சதுனால அவர் அது விரும்பலைன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை அந்த பேய் ஓட்டுற நம்பிக்கையை அவர் விரும்பலைன்னு நம்புகிறேன். கொட்டுக்காளி சூப்பர் ப்ரோ. நீங்கள் கொஷின்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் ஈஸியாக இருக்கும். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி ஆடியன்ஸ்கிட்டே விட்டுட்டாங்க, ரிசல்ட்டை ஆடியன்ஸ்கிட்டே விட்டுட்டாங்க. இப்போ ஒரு படம் இருக்குன்னா இப்போ ஃபேமிலி பார்க்கக்கூடிய படமானு ஒருத்தங்க கேட்டாங்க. இப்போ தப்பு என்ன நடக்குது, வில்லேஜ் சைடில் என்ன தப்பு நடக்குது அதெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. அதை என்னன்னா லைவாக இப்போ வில்லேஜில் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்ல எப்படி இருக்கும், அதை நம்ம லைவாக தேட்டரில் பார்க்க சொல்ல அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ணக்கூடிய விதத்தில் எடுத்திருந்தாங்க. சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு.
பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நல்ல டேலண்ட்டுக்கு தான் இந்த படம் வந்து இது பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. சூரியோட ஆக்டிங் அதான். சூரிய வந்து இப்போ 3 படமே லாஸ்ட்டு கர்டனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கட்டும், அவரை வந்து ஹீரோயிசம் வச்சாலும் யதார்த்தமாக அது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தப்பு பண்ணாலும் அதில் நியாயம் இருக்கா மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் காமிக்கும். அப்புறம் ரிஃபார்ம் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. லாஸ்ட்டில் நல்லா இருக்குது. அந்த முடிவு ரிசல்ட் விட்ட விட நல்லா இருக்குது. சின்ன பையன் ஒரு குட்டி பையன்லேருந்து அந்த ஒரு கேரக்டர் ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக ஸ்பாய்லர் பண்ண வேணாம். அந்த பைக்கில் போகிற சீன்ஸ், ஷேர் ஆட்டோவில் போகிற சீன்ஸ், அந்த வில்லேஜ்லேயே ட்ராவல் ஆகிற மாதிரி சூப்பராக இருந்தது. காமெடி, ஆனால் காமெடியாக டைரக்ட் காமெடி கிடையாது ப்ரோ. அந்த கான்வர்சேஷனே காமெடியாக மாறிடுச்சு. படம் யாருக்கான படமாக இருக்கும்? படம் பார்க்குற ஃபீல் இது வந்து இந்த படம் நல்லா இவங்களாம் பார்க்கலாம். ஜென்ரலாக இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பாக. இவங்க அவங்க அப்படின்லாம் இல்லை. இப்போ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கிட்டே வந்து ஒரு கொஸ்டின் விட்டுறாரு. ஸோ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சூரி கரியர் பெஸ்ட்டானலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 2 படம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணுவார். நிறைய இதை விட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுப்பாரு. இதில் வந்து நம்ம ஒரு ஆக்டராக பார்க்க முடியாது. அந்த ஊரில் இருக்க ஒரு மனுஷங்க மாதிரி வாழ்ந்துருக்காரு. இப்போ ஒரு ஊருக்கு வில்லேஜில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு தனியான ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்கும், யூனிக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி சூரி வந்து இந்த பாண்டின்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. படத்தில் ஒரு ஆட்டோவில் ஒரு எட்டி ஒதுக்கிற மாதிரி சீன் வரும் ஃபேமிலியை. அந்த சீன்லாம் வந்து ஒரு மாதிரி சான்ஸே இல்லை, வேறு மாதிரி ரொம்ப லைவாக பண்ணியிருப்பார். அப்புறம் ஒரு பாப்பா ஒன்று காலை மாட்டை பிடிச்சி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்டர்லேயே நல்ல கிளாப்ஸ் இருந்துச்சு. அது எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்தில் மியூசிக்கே இல்லை, ஆனால் உட்காந்து பார்க்குறதுக்கு அங்கங்கே காமெடிலாம் வேறு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஒரு சில இடத்த வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலத்தை மியூட் போட்டிருந்தாங்க, ஒரு சிலத்தை லைட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து எதுவுமே ரொம்ப மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இல்லை. எதுக்கு கதைக்கு எது தேவையோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும். ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக இருக்கவங்க எல்லாருக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னென்னா நிறைய ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி ரூரல் சப்ஜெக்டில். இந்த மாதிரி படம் பண்ணாக்கா எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க, இது ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், நல்ல படம். கூழாங்கலுக்கு அப்புறம் இது PS வினோத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபிலிமாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்க. இது ஆக்சுவலாக வெக்கத்தோடு சொல்லணும்னா எல்லாருக்குமான படம் தான். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அதில் ரொம்ப சின்ன இது இருக்கும், ஒரு பாட்டு நமக்குள்ளேயும் இருக்கும். அண்டு இது ஆக்சுவலாக ரூரல் ஏரியாஸில் நடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற பலர் இது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் தப்பாக சொல்லலை, பட் கொஞ்சம் வெக்கத்தோடு தான் கனெக்ட் பண்ணிக்கணும். இது எல்லாருக்குமான படம் தான். அண்ட் அதுக்கு மேலே ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் சாதித்த மாதிரி இதுக்கு தேவையான கலை ரீதியான நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாருக்குமான படம் தான் இது. ஆக்சுவலி கூழாங்கல் அடுத்து இந்த கொட்டக்காளி படமாக சொல்லுது ஊர் சார்ந்த படம்னு டைரக்ட் பண்ணுது. அது கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஊரில் இந்த படத்தை போட்டு காமிச்சிங்கன்னா ஒரு தேட்டரில் ரொம்ப ஈஸியாக இது படமாகவே தெரியாது அவங்களுக்கு, அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரூட்டடாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, உண்மையிலே ரொம்ப ரூட்டடாக பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு சீனில் வந்து அவர் கோவப்பட்டு கத்துற சீன் ஒன்று, கத்துறதுக்குள்ளே ரொம்ப வைலண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த சீனில் வந்து அவர் ஏதோ ரிலீஸ் எல்லாருமே சொல்லுவாங்க நடிக்கலை வாழ்ந்துருக்காரு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த படம் பார்க்கலாம் வந்து ஊர் சார்ந்த படம் வந்து பார்க்கலாம் வந்து கமர்ஷியலாக வந்து பெருசாக ஹிட் ஆகாது. இந்த படம் எல்லாம் யார் பார்க்க பார்க்க வேண்டிய படம் என்ன சொல்லுவீங்க? சாரி என்ன இல்லை, இது மாதிரி கமர்ஷியலான படம் வந்து ஊர் சார்ந்த படம் வந்து பெருசாக ப்ரொமோஷன் இது வரும். இது மட்டும் பார்க்க இன்னும் எங்கே கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நிறைய இடங்களில் பண்ணிருச்சு. பட் அது ஊர் சார்ந்து இருக்கிறது அந்த படத்தோட ஹைலைட்டே நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது கமர்ஷியலாக நம்ம ஒரு மாதிரி டியூன் ஐட்டம் இப்படி இருந்தால் தான் பார்க்கணுன்ட்டு, அதுவும் தப்பு இல்லை. பட் இது ரொம்ப கமர்ஷியல்னால் இந்த மக்கள் தானே. ஸோ அந்த மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிற விதத்தில் அந்த மக்களை பற்றின ஒரு படமாக தான் இருக்குது. அது வருத்தத்திற்குரிய வகையில். பட் ஆமாம், இல்லை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் உண்மையிலே அது வந்து கிளைமேக்ஸாக இல்லை, அது வந்து இதோ இல்லை அப்படிலாம் எழுத்தாவே போட்டார். இப்படியெல்லாம் நடக்குது, இது உங்களுக்கும் நடக்கலாம், நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க பார்த்துக்கோங்கன்ற மாதிரியான கிளைமேக்ஸாக தான். படம் நல்லா இருக்குண்ணே. கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இயற்கையான முறையில் சுற்றி இருக்கிற மியூசிக் வச்சு மதுரை ஸ்லாங்கில் நல்லா எடுத்திருக்காங்க. படம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு எதிர்பார்ப்போட படம் கொண்டு போகிறாங்க. நல்லாயிருக்கு, ட்ராவலாகவே இருக்குது. ஆமாம், ஒரு கதை என்னென்னா ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன கதைனே தெரியாத மாதிரி கடைசி கொண்டு போய்
ஒரு எண்டிங்கில் எதிர்பார்க்காத ஒரு எண்டிங் கொடுத்துருக்காங்க. சூரி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஆக்டிங் எப்பயுமே நல்லாயிருக்கு. தொடர்ந்து நல்ல சக்ஸஸான படம் கொடுக்குறாரு. ஸோ இந்த படத்தில் பெரும்பாலும் அதிகமாக யாருமே பேச மாட்டாங்க. அது அந்த பொண்ணை வச்சு தான் படமே போகுது. ஸோ நல்லாயிருக்கு படம். ஸோ தொண்டையில் அவருக்கு கொஞ்சம் ஏதோ தொண்டை கட்டின மாதிரி இருக்குது. அதை சுண்ணாம்பு தடவி இருப்பாங்க. படம் லைக் எப்படி சொல்கிறது, அவருக்கு தொண்டையில் ஏதோ பிரச்சனை மாதிரி. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். கமர்ஷியலாக இருக்காது, ஆனால் படம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் எதிர்பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இந்த பக்கம் ஏன் பார்த்தீங்கன்னா என் ஆள் வந்து புக் பண்ணிட்டாரு. ஐ மீன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து புக் பண்ணிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க வரல முடியல, அதனால எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். இதுதான் உண்மையான ரீசன், வேறு எந்த ரீசனுக்கும் இல்லை. அண்ட் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தேன், கண்டிப்பாக சூரி படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் சூப்பர், செகண்ட் படம் அல்டிமேட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டுமே. ஓகேவா, மூணாவது படம் சூரியது கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்ற ஒரு இதில் வந்தேன். பட் இதில் சூரிய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இதில் வேறு வந்து ஒரு காமெடி, ஐ மீன் காமெடி வந்து ஒரு 2 சீன் தான் வரும். ஓகேவா, சூரிய வந்து ரொம்ப ரக்கடாக நடிச்சிருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி நடிச்சிருப்பார். வில்லன்லாம் யாருமே கிடையாது, ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே. ஏன்னா அவர் மட்டும்தாங்க பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது. கூட வந்து ஒப்புக்கு சப்பா எப்படி சொல்கிறது, ஒரு ராஜா வந்து பேசுகிறாங்கன்னா சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி வந்து நல்லா பேசுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வந்து ஹீரோயினுக்கு இதே கிடையாதுங்க. ஹீரோயின் வந்து ஒரே ஒரு வார்த்தை, 2 டைலாக் 3 டைலாக் தான், 2 டைலாக் தான் அவங்க பேசியிருப்பாங்க, ஒரே ஷார்ட்டில் பேசியிருப்பாங்க. மற்றபடி அவங்க வாயை திறந்துருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஸ்டார்டிங் என்ன ஆமாம், அதுக்கு தான் செம்மடி அடிப்பாங்க. கரெக்டு, சாரி மறந்துட்டேன், சாரி. அந்த ஏன்னா அது அப்போ தான் செம்மடி அடிப்பாங்க. ஏன் இவ பாடுறேன் அப்போ கூட எனக்கு லைட்டாக அந்த எதுக்காக இவங்க இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வந்து இவ்வளோ அடிக்கணும், ஏன் இது பண்ணணும், ஒரு பையனை லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. சரி, ஊரில் கிராமத்தில் அந்த மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிறத இவங்க என்ன பண்ணுறாங்க, பூசாரிக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, சாமியார்கிட்ட போகிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன எண்டிங் சொல்லிட்டு கரெக்டுங்க. பட் எங்களுக்கு நாங்களே ஒரு இதில் வரும்போது நாங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டா வருவோம். நம்ம ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் வருவோம்ல.